நாம இன்னைக்கு பார்க்க போற பிளேஸ் இந்தியால இருக்க கொனார்க் சன் டெம்பிள். This video is sponsored by BuyMoto e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லேயும் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கே BuyMoto e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபரில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். வித்தின் 7 days உங்கள் வீட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் 23 ப்ராடக்ட்டோட வெறும் ₹999 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை உங்களால் வேறு எந்த பர்ச்சேசிங் ஆப்லையுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போற சிற்பம் வரலாற்றையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் இப்போ கூட குழம்ப வைக்கிற ஒரு சிற்பம் தான். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாஸ்கோ ட காமா இந்தியா வர வரைக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் முதல் மனிதர் ஆப்பிரிக்கா டு இந்தியா வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1498ஆம் ஆண்டு தான் இந்தியா வராரு. அது வரைக்கும் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க. இதை புரட்டி போட போற சிற்பம் தான் இப்ப நீங்க பாக்குறது. இந்த சிற்பத்துல லெஃப்ட் சைட்ல ஒரு ஜிராஃபி, அதாவது ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. அது அவ்வளோ அழகா செதுக்கி இருப்பாங்க. அந்த சிற்பத்தை உத்து பாத்தீங்கன்னா அதோட காது, பெரிய கழுத்து, அப்புறம் வால் கூட தெரியும். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒட்டகச்சிவிங்கிய நம்ம ஆப்பிரிக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இந்த சிற்பம் இந்தியன் கோவில்ல, ஹிந்து டெம்பிள்ல இருக்கு. அதே போல இந்த கோவில் கட்டப்பட்டது 1250வது வருடம், முன்னாடி ஒரு காலத்துல தான். கண்டிப்பா அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. அதே போல ஜிராஃபி ஈஜிப்ட் நாட்டிலையும் கிடையாது. அது இருந்தது ஆப்பிரிக்கால மட்டும்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறை பொறுத்தவரை வாஸ்கோ ட காமா தான் ஆப்பிரிக்கால இருந்து வந்த முதல் மனிதர் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1498 தான் வந்தார். ஆனா இந்த சிற்பம் 1250 செய்யப்பட்டது. எப்படி 250 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கன் ஜிராஃபிய இந்தியன் சிற்பமா செதுக்குனாங்க. நாம இப்போ இந்த சிற்பத்தை முழுசா படிக்கலாம். இந்த சிற்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிங் ஒரு எலிஃபென்ட் மேல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ராஜாக்கு முன்னாடி அந்த யானை மேல யானை பாகன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவன் தான் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த யானைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல மக்கள் கீழே தரையில லாங் ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த சிற்பத்துல இருக்க மக்களோட ஃபேஸ் வேற மாதிரி செதுக்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்க இந்தியன் பீப்புள் இல்ல ஆப்பிரிக்கன் பீப்புள்னு காமிக்கதான். தரையில இருக்க மக்கள் சில பேரை மேல தூக்குறாங்க. அது எதுக்குன்னா அங்க யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்க ராஜாக்கு மரியாதை செலுத்ததான். அதுக்கும் ரைட்ல பார்த்தா அங்கதான் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. அதுக்கு மேல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. ஒருவேளை இந்த மீட்டிங் இந்தியன் அப்புறம் ஆப்பிரிக்கன் கிங் போனப்போ நடந்ததா என்ற எண்ணம் நமக்கு வரும். ஆனா அது இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த காலத்துல அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை தான் சிற்பமா செதுக்குவாங்க. அப்படின்னா இந்த சிற்பத்தை செதுக்குன சிற்பி இதை பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஆப்பிரிக்கன்ஸ் தான் இந்தியா வந்திருக்காங்கன்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியுது. அதுவும் அவ்வளவு தூரம் ஜிராஃபியை டிராவல் பண்ணி கொண்டு வர்றது வியக்கத்தக்க விஷயம்தான். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாஸ்கோ ட காமா 1498 இந்தியா வரத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கன்ஸ் அங்கிருந்து இந்தியா வந்திருக்காங்கன்னு ப்ரூஃபோடு தெரியுது. இது ஹிஸ்டரியை புரட்டி போடக்கூடிய ஒரு சிற்பம். நமக்கு இன்னொன்று என்ன தெரிய வருதுன்னா, அந்த காலத்திலேயே நாடு விட்டு நாடு போகக்கூடிய அளவுக்கு ஆப்பிரிக்கன்ஸ் அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்கன்னு தெரியுது. இந்த சிற்பத்தை செதுக்கிய சிற்பிக்கு நாம ஒரு பெரிய நன்றியை சொல்லியே ஆகணும். இப்போ நாம ப்ரூவ் பண்றதுக்கு யாராச்சும் பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா ஒருத்தர் சொல்லுவாங்க. யாரு? காலம் மட்டும்தான்.